சர்மிளா, தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் தலைமையில் ஒரு அணி எடப்பாடிக்கு எதிராக பிரிந்துள்ளனர். இவர்கள் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதல்வர் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனால் விஜயின் ஆதரவு 144 என்று உயர்ந்து இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் வெற்றி பெற்றார். அதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் ஆதரவு தெரிவிக்க கூடாது என்று கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். ஆனால் சட்டமன்றத்தில் விஜய்க்கு ஆதரவாக 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவாக வாக்களித்தனர். இதனால் கட்சி தலைமைக்கு எதிராக செயல்பட்டதாக அவர்களை எம்எல்ஏ பதவியில் இருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என எடப்பாடி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் மாவட்ட செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டது. தொடர்ந்து இரு அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 5 தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என நோட்டீஸ் அச்சிடப்பட்டு அவரது குடியிருப்பு பகுதி அமைந்துள்ள நெடுஞ்சாலை நகர், சூரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒட்டியிருந்தனர். இந்த பரபரப்பு அடங்குவதற்கு முன்பு தற்பொழுது மீண்டும் கண்ணங்குறிச்சி பகுதியை சேர்ந்த சுந்தரம் என்பவர் போஸ்டர் அடித்து சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் ஒட்டியுள்ளார். அதில் கண்டிக்கிறோம் 4 முறை தொடர் தோல்வி கண்ட எடப்பாடி பழனிசாமி பதவியில் இருந்து விலகிவிடு, இல்லை என்றால் என கேள்விக்குறியோடு அதிமுக சுந்தரம் கண்ணங்குறிச்சி என வாசகம் இடம்பெற்றுள்ளது. இவர்கள் கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் என அதிமுக வட்டாரத்தில் தெரிவிக்கின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டத்தில் தொடர்ந்து அவருக்கு எதிரான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு வருவது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்மிளா.